ஓகே ஓகே, எனக்கு புரியுது. இந்த ஹோட்டலே என்னோட கண்ட்ரோல் தான். ஹேமந்த் சார் நான் சொன்னா கண்டிப்பா கேட்பாரு. நான் அவர்கிட்ட உங்களை பத்தி பேசுறேன். சார் வணக்கம் கயல், நீ இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? மேனேஜர் சார் தான் இங்க வெயிட் பண்ண சொன்னாரு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு வெயிட் பண்ணணும்? நான் தான் உங்களை இன்னைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டேனே. அதான் மேனேஜர் சார் தான். நோ நோ நோ, போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். மித்ரா சார், கையில கூட்டிட்டு போய் அவங்க ஒர்க் என்னங்கிறத அசைன் பண்ணி கொடுங்க. ஓகே சார். சார் மேடம் வாங்க போலாம். சொல்லுங்கண்ணா, எதுக்கு வர சொன்னீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. என்ன விஷயம்ண்ணா? வண்டியில ஏறுப்பா, பேசுவோம். அண்ணா எனக்கு வேலை இருக்குண்ணா, சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல அன்பு, முக்கியமான விஷயம். உள்ள போய் பேசலாம். உள்ள ஏறு. ஏறு அன்பு, போ. சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? அன்பு, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்ப்பா. நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். என்ன பிரச்சனைண்ணா? உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? 3 கோடி ரூபாய் ட்ரக்ஸ ஒரு பாக்ஸ்ல போட்டு உங்ககிட்ட கொடுத்தன்ல, அத கூட தெரியாம ஷாலினி எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட மாட்டி, அவங்க அம்மா கூட ஏதோ தெரியாம பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னல. ஆமாண்ணே, அதுக்கு என்னண்ணே? அந்த டீலர் ஒருத்தன் இருந்தான்ல, அவன் அன்னைக்கு போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டான். ஆனா இப்ப அவன் திரும்ப வந்துட்டான்ப்பா. என்னன்னு சொல்றீங்க? ஆமாப்பா, வந்தவன் என்ன பண்ணான் தெரியுமா? எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், விட்டுறியா ப்ளீஸ்யா, ப்ளீஸ் என் பொண்ணு ஒரு ப்ளீஸ்யா, என் பொண்ணை விட்டுறியா? ஐயோ வேண்டாம், என் பொண்ணை ஒண்ணு போயிடாது ப்ளீஸ், உன் காலில் வந்து கெஞ்சி கேட்கிறேன், என் பொண்ணை ஒண்ணு போயிடாது ப்ளீஸ், என் பொண்ணு ஒண்ணு போயிடாது ப்ளீஸ்யா, உடியா என் பொண்ணை விட்டுறியா? பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டேன்னு அசால்ட்டா சொல்ற நீ. என்ன பண்ணணும்? என் பொண்ணு ஒண்ணு போயிடாது. தபார், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், 3 கோடி ரூபாய் உன்னால எனக்கு லாஸ். அந்த டைம்ல எனக்கு வேற ஒரு பிரச்சனை இருந்ததுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஐயோ, ஒன்னு 3 கோடி ரூபாய் பணத்தை கொடு, இல்ல எனக்கு அந்த ட்ரக்ஸை கொடு. அந்த ட்ரக்ஸ் இப்ப என்கிட்ட இல்லன்னு தானே சொல்றேன். 3 கோடி ரூபாய் சரக்க பாத்ரூம்ல கொட்டி பிளஸ் பண்ணிட்டு அசால்ட்டா சொல்ற நீ. சரி, அதை பத்தி பேசி இப்போ ஒன்னும் ஆக போறது இல்ல. அந்த சரக்கு திரும்பி வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணிட்டு. நான் என்ன பண்ணணும் சொல்லு. டேய், அந்த போனை கொடுறா. என் பொண்ணை விட்டுறியா? விட்டுறியா ப்ளீஸ்? டேய், இத பாரு. போலீஸ்காரனுக்கு வாழ்த்து சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கல. ஆமா.
இவன் சைதாப்பேட்டை ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்குதா கேள்விப்பட்டேன். இப்போ எனக்கு சைதாப்பேட்டை போலீஸ்னால சில ப்ராப்ளம்லாம் வருது. அங்க என்னால பிசினஸ் பண்ண முடியல. அங்க இருக்கிற ஒரு சரக்கை வெளியே கொண்டு வரணும். அங்க ஏகப்பட்ட செக் போஸ்ட், போலீஸ் கெடுபிடி வேற அதிகமா இருக்கு. அதனால நிறைய பிரச்சனை வருது. அதனால இந்த பையனை வச்சு நம்ம பசங்க வீட்டில் பதுக்கி வச்சிருக்க சரக்கை வெளியே கொண்டு வரணும். அதை மட்டும் வெளியே கொண்டு வந்துட்டேன்னா அது மூலமா பல கோடி ரூபாய் லாபம் பார்க்கலாம். இது உன்னால நினைச்சா முடியும். இல்லைன்னா அந்த 3 கோடி ரூபாய் கொடுத்துரு. இந்த பா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த பையன் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவன், ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் ஆயிருக்கான். அவனை வச்சு இந்த தப்பெல்லாம் பண்ண முடியாது. அவன் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிடும். ஏண்டா உன் பொண்ணு உயிரோட இருப்பாளா மாட்டாளான்னு கேள்விக்குறியா இருக்குது. நீ நானா அவன் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்க? அவனை விட்டுறேன், உன் பொண்ணு உசுறு போயிடும். பரவாயில்லையா? அவளை ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் பொண்ணை ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். உனக்கு உன் குழந்தையும் வேணும், அந்த பையனையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நானும் பிசினஸ் பண்ணக்கூடாது. நீ மட்டும் நல்லா இருக்கணும். அப்படிதானே? ஏய், டேய் டேனியல், நான் எவ்வளவு மோசமானவங்க தெரியுமில்ல? ஐயோ ஐயோ, என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத. என் பொண்ணு ஒன்று ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். இத பாரு, மேல சுட்ட புல்லட்ட உன் பொண்ணு தலையில சுடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். உன் பொண்ணு உயிரோடு இருக்குன்னா நான் சொல்ற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லு. அந்த சரக்கை வெளியே கொண்டு வரதுக்கு நான் வழியை பாரு. அந்த பையன் நீ என்ன சொன்னாலும் கேட்பான்னு எனக்கு தெரியும். நீ அவனை வச்சு என்னென்ன வேலை பண்ணிருக்குன்னு தெரியும். ஏய் இல்ல, அது வந்து உனக்கு உன் பொண்ணு உசுறு முக்கியம், அவனுக்கு அவன் வேலை முக்கியம், எனக்கு என் சரக்கு முக்கியம். ஐயோ, என் சரக்குக்கு மட்டும் எதனா ஆச்சு உங்களுக்கு முக்கியமானது எதுவுமே இருக்காது. ஜாக்கிரதை. ஐயோ. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அன்பு. என் பொண்ணோட உயிரை காப்பாத்தணும்னா நீதான் எனக்கு உதவி பண்ணி ஆகணும் அன்பு. அண்ணா என்னென்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? என்ன ஆள விடுங்க, நான் அன்பு கிளம்புறேன். அன்பு அன்பு அன்பு. நாம இதுல மாட்டிக்கிட்டோம்பா. இப்ப எந்த மாட்டிக்கிட்டோமா? நீங்க மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களால ஏற்கனவே எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு மறந்துட்டீங்களா? இப்பதான் அந்த பிரச்சனை எதுவும் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு போலீஸ் ஆயிருக்கேண்ணே. போலீஸ்காரனை போய் தப்பு பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் சரியில்லைண்ணே. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நானே உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அன்பு, உன் கோவம் நியாயமானதுதான்ப்பா. ஆனா ஒரு நிமிஷம் இரு. இத பாரு,